மூதனுஷ், பெருமா, வே பெருமா, டி தனுஷ், மாப்புவரசன், சதீஷ்குமார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில நாள் நம்ம பசங்க சரியாக ஸ்கூலுக்கு வரல. அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? மழை தண்ணி தேங்கி நிற்கிறதால கொசு உற்பத்தி அதிகமாக அது கடிச்சு நோய் வீட்டு பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் ஸ்மோக் பண்ணுறதுனால கூட இருக்கும். சிக்கன் கடையில் நோய் வழிபட்ட கோழி கூட பொறிச்சு தரதாங்க கூட இருக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போய் வாங்கி சாப்பிட்ற தீய தின்பண்டங்களாக கூட இருக்கலாம். இந்த சாட்டுக்கு பதிலாக உணவு போடுறோம். இதெல்லாம் சத்தான உணவு வகைகளாக இருக்குது. கீழே இருக்கிற பிரெட்டு, அந்த வடை, இதெல்லாம் வந்து தானிய வகைகளை செஞ்சு அடுத்தது மேலே காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்கிற இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் டைம் செஞ்சு கொடுங்க. நம்ம முன்னோர்கள் யார் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதிகமாக சத்தான உணவுகள், இந்த கீரை வகைகள், பழங்கள், சிறுதானியங்கள், சோளம், கம்பு, இந்த மாதிரி கம்பங்கூழ் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. எங்கள் பையன் கூட அடிக்கடி இந்த மாதிரி வயிற்று இருக்குன்னு சொல்கிறான், கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குன்றான், ஒரு மாதிரி மந்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து இந்த மாதிரி குடல், முருங்கை இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணி. இதோட பேருனா யார் பிடிக்கும்? சாப்பிடுறீங்களா? காரக்குடலை ஸ்கூல் விட்டு போகும்போது ஒரு ரூபா வெளிக்கடையில் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, அதை என்ன திரும்ப பண்ணுறாங்க? நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் நிறைய கெமிக்கல் கலக்குறாங்க. நீங்கள் மெழுகு சாப்பிடுங்களான்னு கேட்டதுக்கு சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மெழுகு தான் அதில் கலக்குறாங்க. பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. அதனால இனிமேல் அந்த காரக்குடலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, புரியுதா? அதுக்கு நக்க வச்சிருக்க கடையில் பழங்கள், நெல்லிக்காய், அம்மேட்டு இந்த எள்ளூருண்டை அதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, புரியுதா? இனிமேல் இந்த காரக்குடல் வாங்குவீங்களா? வாங்கக்கூடாது, சரியா? இது பேருனா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? இந்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டுக்கிறீங்களேங்க்கா, இந்த பொருளெல்லாம் என்ன பொருள்னு தெரியுமாங்க்கா? இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸுக்கா. அதாவது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டாக்கா நம்மள வந்து உயிரை கொள்கிற அளவுக்கு இதில் வந்து சக்தி இருக்குக்கா. இந்த ஃபுட்டெல்லாம் தயாரிக்கிறாங்கல்லக்கா, இந்த கம்பெனி வந்துக்கா இது பொருள் வந்து சுவையாக்குறதுக்கும் நறுமணத்துக்காகவும் நான் பசங்களாம் அது வாங்கணுன்றதுக்காக இங்கே வந்து நிறைய கெமிக்கலு இந்த மாதிரி கலப்பாங்க. அது சாப்பிட்டா நம்ம கழுத்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுக்கா. அதுமேட்டு பசங்க ஒரு சமயம் சாப்பிட்டு அப்பயே கூட இறந்துருவாங்க. அதனால் இனிமேல் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்காதீங்க. அதுக்கு போல் அந்த மாதிரி பழ வகைகள், சத்துள்ள காய்கறிகள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பசங்க சாப்பிட்டு இனிமேல் நம்ம எதிர்காலமும் நாமளும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாங்க. இந்த பழதானியங்கள்லாம் கொடுப்போம். வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கீரை, இந்த பழங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்க வைப்போம். இதுக்கு மேலே எந்த நோவும் வராத நாங்கள் பார்த்துக்குவோம் எங்கள் குழந்தைங்கள. இதுக்கு மேலே நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறோம். தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி மெசேஜ் சொன்னால் அவங்களும் எடுத்துக்குவாங்கல்ல.